வணக்கம். நீங்கள் உங்கள் வாழ்க்கையின் இலக்குகளை வெற்றிகரமாக அடைய எந்தவாறு தயாராக இருக்கிறீர்கள்? நீங்கள் அனைத்து தகவலையும் பரிசோதித்து உதவி செய்யக்கூடிய நபர்களுடன் இணைந்து மேலும் படித்து முன்னேற உழைத்துக் கொண்டு இருக்கிறீர்கள். மேலும் நீங்கள் கடைசியில் வருவதை அறிவிலிருந்தாலும் கவனத்தை இழக்காமல் இறுதி வரை செல்கின்றீர்கள். யோசுவா எரிகோவை வெற்றிகரமாக கைப்பற்ற அனைத்து தேவையான தயாரிப்புகளையும் செய்துவிட்டார். ஆனால் எரிகோ இன்னும் பலமாக இருந்தது. அதன் மங்கள் மிகவும் பெரியவையாக இருந்ததால் அதற்கு மேல் ரதங்களை ஓட்டுவதற்கான விரிவான சாலைகள் இருந்தன. ஆனால் யோசுவா ஒரே ஒன்றின் மேல் கவனம் செலுத்தினார், எரிகோவை கைப்பற்றுவது. அவன் முழுமையாக ஒருமித்து விடுத்து இருந்தான். உண்மையான வெற்றிக்கான தயாரிப்பு சுயசார்ந்த கவனத்தை தொடங்குகிறது. எதிர்கொண்டுள்ள சவால் எவ்வளவோ கடுமையான குள்ளப்படியில் போகும் என நினைத்தாலும் உங்கள் கவனம் பகிர்ந்து கொடுத்தால் ஒன்றும் நடப்பதில்லை. யோசுவா எவ்வளவு கவனமாக இருந்தாலும் அவன் எரிகோவின் உள்ளே இருந்தாலோ அல்லது அதன் அருகிலோ என அறியாமல் இருந்தான். இந்த வகையான கவனம் நமது நோக்கத்தை நிலைத்துக் கொள்ள, பரிசோதனையில் தடையின்றி திடமாக நிற்க மற்றும் மனதிலும் ஆன்மீகமாகவும் உறுதியுடன் இருக்கின்ற வழியை நமக்கு காட்டுகிறது. நாம் அனைத்து தயாரிப்புகளையும் செய்து உழைத்து விட்டாலும் எப்போது எங்களால் வெற்றியடைய வேண்டிய சவால்கள் இருந்தாலும் அவை எவ்வளவோ நிலையாக இருக்கும். இப்போது முக்கியமாக உங்கள் கண்களை உயர்த்தி இறைவனை காண வேண்டும். நாங்கள் உடனடி சூழ்நிலையை கடந்து இறைவனின் பார்வையை காண வேண்டும். இந்த பார்வை மாற்றம் மிகவும் அவசியமாகும். நாம் எவ்வாறு எங்கள் சவால்களை பார்க்கிறோம் என்பதே நாம் அவற்றை எவ்வாறு அணுகுவது, அதை வெற்றி பெற்றிட முடியுமா என்பது தீர்மானிக்கப்படும். ஈசு சீக்கிரமாக பாவத்தை மற்றும் மரணத்தின் அதிகாரத்தை வென்றார். அவர் தனது இரத்தத்தை வடித்து தனது பணியை இறுதி வரை நிறைவேற்றினார். அவர் இதை எவ்வாறு செய்தார்? அவர் தன் கண்களை தந்தைக்கு நோக்கி உயர்த்தி அவன் மீது மட்டும் கவனம் செலுத்தி எங்கள் விடுதலைக்காக தன்னை அர்ப்பணித்தார். ஈசு இறைவன் அவர் முன்னிலையில் வைத்திருந்த மாறாத விடுதலையின் நம்பிக்கையை நோக்கினார். நாம் ஈசுவில் நம்பிக்கை வைத்தால் நாம் பாவம் மற்றும் மரணத்தின் அதிகாரத்தை வெற்றிகரமாக சமாளிக்க முடியும். எங்களின் முன்னிலையில் இருக்கும் எந்தத்தும் தடையும் எரிகோவின் மகளே நம்பிக்கையின் மூலம் வெற்றிகரமாக வென்றிட முடியும். நாம் இந்த வெற்றியின் பாதையில் செல்ல வாருங்கள். நாம் எங்கள் கண்களை இறைவன் நோக்கி உயர்த்தி அவரின் வழிகாட்டுதலின் மூலம் நம்பிக்கை செலுத்தி வெற்றியின் பாதையில் நகர்ந்திடுவோம்.